அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் முருகானந்தங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்ப நான் ஒரு முக்கியமான தகவல சொல்ல விரும்புறேங்க. அதாவது குறிப்பா யாருக்கு சொல்ல விரும்புறேன்னா, பத்திரிகை துறையினருக்கும், ஊடகத்துறையினருக்கும், நம்ம புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் ஒரு முக்கிய தகவல சொல்ல விரும்புறேங்க. என்னுடைய குடும்ப சூழலுக்காக, வறுமைக்காக நான் 2015ல வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ன்னு ஒரு வண்டி வாங்குனேங்க. அந்த வண்டி வாங்குனேங்க. அந்த வண்டியை நான் நெடுங்காலமா பயன்படுத்திட்டு வந்த சூழல்ல சமீபத்துல ஒரு குடும்ப சூழலுக்காக புதுக்கோட்டையில தெற்கு 3ஆம் வீதியில இருக்கக்கூடிய மாருதி ஃபைனான்ஸ்ல ஒரு ஒரு தொகைக்கு அடகு வைக்கிறேங்க. அந்த தொகைக்கு அடகு வச்சு நம்ம முறையா மாசம் மாசம் கரெக்டான பணத்தை கட்டிட்டு வந்துற சூழல்லங்க அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் சில அவங்க குடுக்கல் வாங்கல்ல ஏதோ ஒரு அவங்க கம்பெனி நடைபெற்ற சில பிரச்சனைகள்னால அவர் சென்றுட்டாருங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை முழுமையா கட்டி முடிச்சாச்சுங்க. அவர் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி தகவல் எங்களுக்கு வந்ததுங்க. குறிப்பா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னாங்க, அவர் அந்த கம்பெனியை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் நாங்க பாதி தொகை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு தொகை கேட்டாங்க. குறிப்பா அந்த வண்டி நான் அடகு வச்சது பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபான்னு சொல்றாங்க. அதுல 5,000 ரூபாய் அவங்க டாக்குமெண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிறாங்க. 15,000 ரூபாய் கொடுக்குறான்னு வைங்களேன். அதுக்கு நம்ம தொகை கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கட்டி முடிச்ச தொகைக்கு வட்டி மட்டுமே 15,000 ரூபாய் கொடுத்துட்டு 25,000 ரூபாய் வட்டி கேட்கிறாங்க. அதுக்கு சான்றிதழ் கேட்கும்பொழுது நான் கொடுக்க தயாரா இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமங்க, என்னுடைய வண்டி வாகனத்தை இப்ப சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் அதே தெற்கு 3ல அன்பு கேன்டீனுக்கு பக்கத்துல A1 பிராய்லர் பக்கத்துல அண்ணா சிலைக்கு பக்கத்துல என்னுடைய வண்டியை வச்சுட்டு அதாவது தமிழ்நாடு கார்பரேஷன் பில்டிங்ல மாடியில 3ஆவது ரூமுக்கு நான் போகும் பொழுது அந்த கம்பெனியை சேர்ந்த 2 நபர்கள் கள்ளசாவி போட்டு வண்டியை உடைச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வண்டியில முக்கியமான ஆவணங்கள், வீட்டு சம்பந்தமான சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் வச்சு அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சு இவதான் கூட்டிட்டு போனாங்கன்னு, திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கிடையில இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கேன். மனு நீதி முகாமில் 2 தடவை கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம காவல் நிலையத்திலையும், நகர காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்துருக்குறாங்க. இன்று நாள் வரையிலும் நடவடிக்கை எடுக்கலைங்க. இப்ப சமீபத்துல கொடுத்த மனுவுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உங்கள்ட்ட இருக்கிற என்னென்ன ஆவணம் இருக்கோ அதை கொண்டுட்டு வர சொன்னாங்க. மேலும்ங்க இன்னொரு முக்கியமான தகவலுங்க. ஒருத்தர் குடும்ப சூழலுக்கு அவரும் ஒரு மணிகண்டன் பேருங்க. அவர் ஒரு 50,000 ரூபாய்க்கு வண்டி அடகு வைக்கிறாரு. 50,000 ரூபாய்க்கு